கோடை காலத்தில் நம்ம உடல்ல இருந்து வேர்வை அதிகமாக வரும். இந்த வேர்வையினால துர்நாற்றங்கள் சில பேருக்கு வீசுவது உண்டு. இது மற்றவங்களுக்கு முகம் சுளிப்பையும் ஏற்படுத்தும். இந்த துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒரு அருமருந்தான ஒரு பொருள் நம்மளுடைய இயற்கையாகவே நமக்கு உண்டு. அது வேற ஒன்றும் இல்லை, நன்னாரி. அந்த நன்னாரியை நம்ம சர்பத்தாகவோ இல்லது எலுமிச்சப்பழம் ஜூஸோடவோ சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த வேர்வை துர்நாற்றத்தை ஏற்றுறதை தவிர்க்கும். நம்மளுடைய உடல் நறுமணம் வீசும். அதாவது அந்த துர்நாற்றம் வராது. இந்த துர்நாற்றம் எதனாலன்னு சொன்னால் கிருமியினால் நம்ம உடலில் வர்றது உண்டு. இந்த நன்னாரியை எடுக்கிறனால ரத்த சுத்தம் அடையும். ரத்த சுத்தம் அடைகிறனால நம்ம உடலில் தேகத்தில் கிருமிகள் தங்காது. அதனால் துர்நாற்றம் விலகும். நான் இந்த பதிவில் குறிப்பிட்ட மாதிரி இதுதான் நன்னாரி வேருங்க. இதை நீங்கள் நல்லா தட்டி இரவு ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற போட்டுடுங்க. ஊற போட்டிங்கன்னா குறைஞ்சது 12 மணி நேரம் ஊறுச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய சாறு தண்ணியில் வந்துடும். கலரும் மாறி இருக்கும். அதன் பிறகு அந்த தண்ணியில் நீங்கள் எலுமிச்சம்பழமோ இல்லைன்னா சர்க்கரையோ சேர்த்து நீங்கள் பருகுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதன் கூட சப்ஜா விதைன்றது ஒன்று உண்டு. அதாவது திருநீற்று பச்சையினுடைய விதை தான் சப்ஜா விதை. இதுக்கும் சப்ஜா விதைக்கு இயற்கையாகவே மனம் உண்டு. துளசி வகையை சார்ந்தது. இந்த விதையை நம்ம எடுத்துக்கிறனால மலச்சிக்கல் போகும். அதே சமயத்தில் நம்மளுடைய துர்நாற்றம் போடுறதுக்கு இதுவும் ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒர்க் ஆகும். பொதுவாக இந்த நன்னாரி சில பேர் எடுக்கக்கூடாதுன்றது ஒரு விதிமுறை இருக்குது. அதாவது என்னென்னா, பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு இருக்கிறவங்க இதை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளைப்படுறது, அந்த இன்ஃபெக்ஷன் ரிமூவ் பண்ணும் தான். ஆனால் அதிகமாக படும் பொழுது பயப்படுவாங்க. அதனால் அவங்க இந்த வெயில் காலத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது.